உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். 20 tahun wang disakau, wang dicuri, rasuah tinggi. Dalam 2 tahun lebih yang lalu kita rampas balik berapa jumlah? 15.5 bilion ringgit. It's not a small feat. மடானி அரசாங்கத்தின் தீபாவளி பொது உபசரிப்பில் மக்கள் வெள்ளம். தித்திக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் தீபாவளி பொது உபசரிப்பில் மக்கள் பெருமளவில் கலந்து சிறப்பித்தனர். டிஜிட்டல் துறை அமைச்சர் மற்றும் ஒற்றுமை துறை அமைச்சு ஏற்பாட்டில் இன்று நடைபெற்ற மடானி தீபாவளி பொது உபசரிப்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து சிறப்பித்தார். டிஜிட்டல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, ஒற்றுமை துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மலேசிய நகரத்தார் சங்கத்தின் தலைவர் டத்தோ ராமநாதன், கோதகெமனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ், புகிட் காசிங் சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ், போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக், தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில், மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன், மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் உட்பட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். அனைத்து கொள்கைகளையும் இன கண்ணோட்டத்தில் பார்ப்பதில் நான் உடன்படவில்லை என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அரசியல் அழுத்தம், கருத்து காரணமாக தவறான புரிதல்களை தவிர்க்க அரசாங்கம் சில விவரங்களை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. எல்லோரும் இனத்தை பின்பற்ற விரும்புவதில் நான் உடன்படவில்லை. ஆனால் நாம் அமைதியாக இருக்கும் போது நாங்கள் எதையும் செய்யவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் அரசாங்க வேலையை செய்கிறது என்பதை காட்டுவதற்கு அல்ல, வேறுபடுத்துவதற்காக அல்ல, மாறாக விரிவாக கூற வேண்டும். தேசிய அளவிலான மடானி தீபாவளி 2025 திறந்த இல்ல உபசரிப்பு விழாவில் பேசும்போது அவர் கூறினார். இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் ஆகியோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். அரசாங்கம் சில சமூகங்களுக்கு உதவவில்லை என்ற கூற்றுகளை நான் நிராகரிக்கிறேன். அடிப்படை எஸ்டிஆர், சாரா போன்ற முயற்சிகள் இந்திய சமூகத்திற்கு 1 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமாக வழிவகுத்துள்ளன. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதே திட்டத்தின் முக்கிய கொள்கை என்பதால் எஸ்டிஆர் பெறுநர்களை இனம் உட்பட பிற அடிப்படையில் வேறுபடுத்துவதில்லை. நாங்கள் எதையும் செய்யவில்லை என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் செய்தது தற்போது நிறைய பேசிக் கொண்டிருக்கும் பெர்ச்சத்து அல்லது பாஸ் இதுவரை செய்ததை விட மிக பெரியது என்று பிரதமர் கூறினார். இப்போது நாம் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salam sejahtera. Saudara Gubernur Sindio dan Sengit Takau yang menjadi tuan rumah pada hari ini. Terima kasih Saudara Ramanan dan Saraswati, Kasih Naraja dan semua rekan-rekan lain dari Hindu Sanggam dan semua peserta-peserta India dan media yang memberikan sambutan yang meriah dari saudara-saudari Deepawali Nal Vatukar dan juga duta-duta yang hadir. Terima kasih. Kita dengar tadi sambutan dan ucapan daripada saudara Govind Singh yang sebenarnya menjelaskan mengapa kita adakan perhimpunan, dan saya sukacita bahawa majoriti masyarakat India sejak ramai orang Melayu, orang Cina, dan ini yang unik di Malaysia. Kita anggap ini biasa, tapi kalau orang luar lihat ini agak luar biasa. Ini yang unik yang kita alami. Jaga ini yang kita kukuh, kita pertahan dari zaman dulu. Ibu bapa kita melihat hari raya Deepawali, hari raya Cina, Christmas sebagai sebahagian dari budaya kita. Dan tidak rugi sedikit pun, malah kita untung kerana kita tingkatkan semangat perpaduan. Jadi tema tentang perpaduan dalam negara Madani ini sangat penting. All you have seen, the progress, the relative success, economic, social, cultural,
cannot happen without a united Malaysia, without peace and stability. This is unique in Malaysia because not many countries with multiracial, multi-religious entity would preserve that spirit of unity. That's why I take great pride in supporting Govind's theme of Deepavali this year, because this is to me very fundamental. We take it for granted, we assume that this is part of the tradition and culture, but we will be wrong, because this is unique to Malaysia and we must do whatever is necessary to preserve the unity and the affection that we have between all races and religions in this country. Nandri, language, itu yang kita putuskan. So, saudara, apakah ini cukup? Saya tidak setuju kata cukup. Memang dalam kerajaan kita harus cari jalan perbaiki. There's the essence of reform. Reform yang maknanya senantiasa bergerak untuk perbaiki, tingkatkan keupayaan kita. Tetapi seperti mana disinggung oleh menteri tadi, dari mana dana? Saudara, berpuluh tahun wang disakau, wang dicuri, rasuah tinggi. Saya cakap sampai jadi mainan, pembakang memang dia lawak soal tata kelola. Now we have proven. Dalam 2 tahun lebih yang lalu kita rampas balik berapa jumlah? 15.5 bilion ringgit. It's not a small feat. Bayangkan 15 bilion ini patut dipergi pada orang tertentu, orang politik di atas. Sebab itu semua kaya-kaya belaka, rumah di London, rumah di Australia, dari mana wang itu? Curi dari rakyat. We have to stop this. And this adalah keputusan bersama Melayu, Cina, India, Sabah, Sarawak. Hari ini we must be together to save Malaysia from the corrupt and the greedy. Ini barulah ada makna cahaya. Ini Deepavali tiap-tiap tahun dia bagi cahaya, tapi terus gelap. Jadi mana boleh macam itu? Cahaya ini kebenaran, cahaya ini keadilan, cahaya ini kebaikan, menolak kegelapan, menolak rasuah, menolak penindasan. Ini arti sambutan Deepavali. Saya hadir ini kerana saya percaya bahawa semangat ini harus kita tegakkan. Nandri, terima kasih. Ahli-ahli yang berhormat, yang berbahagia Ketua Audit Negara, yang berhormat Senator Puan Saraswati Kandasamy, Timbalan Menteri Perpaduan Negara, yang berhormat Datuk Seri Ramlan Ramakrishnan, Timbalan Menteri Pembangunan Usahawan dan Koperasi, yang Puan yang terutama Duta dan Perwakilan Asing, yang berbahagia ketua-ketua setiausaha kementerian, yang berusaha Presiden Malaysia Hindu Sanggam, yang berusaha Presiden Sri Maha Mariamman Temple Dewa Sedang Kuala Lumpur, ketua-ketua jabatan dan pegawai-pegawai kanan Kerajaan Persekutuan dan Negeri, penganut agama Hindu yang saya raikan, yang berbahagia Puan Sanggita Kuo Sidhu, lupa nanti susah. Rakan-rakan strategik, rakan-rakan daripada media, tuan-tuan puan-puan yang saya hormati sekalian, apa khabar semua? Waalaikumsalam, Ibu-Ibu. Saya nak ambil kesempatan ini untuk mengucapkan terima kasih kepada semua kerana dapat hadir bersama-sama kita meraihkan majlis yang cukup bermakna pada pagi yang mulia ini. Ya. Salam perpaduan dan salam Malaysia Madani. Saya amat berbangga kerana Yang Amat Berhormat Perdana Menteri sudi meluangkan masa untuk bersama-sama kita dalam sambutan Hari Deepavali 2025, anjuran Kementerian Digital dan juga Kementerian Perpaduan pada pagi yang penuh bermakna. ஒற்றுமைத்துறை அமைச்சின் துறை அமைச்சர் மாண்புமிகு செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் கூறியதாவது, இயக்கவியல் அமைச்சு மற்றும் தேசிய ஒருமை அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்திருந்த திறந்த இல்ல உபசரிப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மூவின மக்களும் வந்து கலந்து கொண்டார்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையாக இங்கே இருக்கிறது. பிரதமர் தனது துணைவியாருடன் வந்து கலந்து கொண்டார். நாட்டில் ஒற்றுமை மிக முக்கியம். அதுவே
மலேசிய மக்களின் ஒரு மகத்துவம் என்று அவர் வலியுறுத்தி கூறினார். அனைத்து இனங்களின் உரிமையும் அவர்களுடைய தேவையும் பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,